ஹாய், பொங்கல் வேலை நடக்குதுங்க. உங்கள் வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? நம்ம வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது பண்டிகைகள்லாம் எதுக்கு வருது, அந்த பண்டிகைகளுக்கு முன்னாடி ஏன் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்கள்லாம் இருக்கு. ஆயுத பூஜை அப்படின்னாக்க நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி நீட் பண்ணிடுவோம். வழக்கமாக சேருகிற தூசிகள் குப்பைகளை இந்த பண்டிகையை முன்னிட்டாவது நம்ம சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பண்டிகைகள். அதாவது பார்த்தீங்கன்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி ஆயுத பூஜை வரும். ஆயுத பூஜையில நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். புரட்டாசி மாசத்துல வரும். அடுத்தது தீபாவளிக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம். ஆயுத பூஜைக்கு அப்புறம் தீபாவளிக்கு, அது மழை நாள்லயே வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மழை நாள்ல வாங்கி வச்ச பொருட்கள்லாம் என்னென்ன வீணா போயிருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம தூக்கி வெளியில போறதுக்காக தான் பொங்கல் வருது, போகி பண்டிகை வருதுன்னு நானா நினைச்சுப்பேன். இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு உண்டான வேண்டாத பொருட்கள் எல்லாம் கூட நம்ம தூக்கி போட்டு எரிச்சிருவோம். இப்ப அது மாதிரி நம்ம வீட்டுல நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம், என்னெல்லாம் வீணா போயிருக்கு, என்னெல்லாம் தூக்கி கொட்ட போறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் 2 நாளா. பட் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு சில பொருட்களை பார்த்தோன்னா இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதே போல வீட்டில் கட்டாயமா வச்சுக்க வேண்டிய பொருட்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. நாட்டு மருந்துகள்ல இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வீணா போய் தூக்கி கொட்டுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. இதை ஒரு வெந்நீர் குண்டான் மேல போட்டு வச்சிருக்கேன். இது பிஸ்தா பருப்பு பிப்ரவரி மாசம் வாங்கினது. வாங்கி வச்சுட்டு ஸ்ரீலங்கா போயிட்டோம். அது அத்தோட மறந்து போயிடுச்சு. இது சாரப்பருப்பு 295 ரூபாய். இது அதே மாதிரி இது பிஸ்தாவும் விலை கூட தான் இருக்கும். இது மாதிரி வாங்கி வச்சுட்டு மறந்தாச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே, இது 2 வீணா போயிடுச்சு. தம்பி திட்டுவான், அப்புறம் வாங்கிக்கிறேன். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க பாருங்க சுக்கு. இது சுக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும். இது கடுக்காய். அடுத்து இதெல்லாம் கொட்ட முடியாது, அப்படியே பிரித்து காட்டிடுறேன். இது ஓமம். இது கபஜர குடிநீர். இது எங்கள் சித்த வைத்தியர்கள் சங்கத்தில் நாங்களே தயார் பண்ணுறது. இது சாலியா விதை, அதாவது சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அது போலவே இது சாலியா விதை. இங்கே பாருங்க, இதுக்குள்ளார இருக்கும். இது சுக்கு கொஞ்சம் காய வைக்கணும், பூச்சி வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கலர்ச்சிக்காய். இது கலர்ச்சிக்காய் பொதுவாக கலர்ச்சிக்காய் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஓவரிஸில் நீர்க்கட்டிகள் திசுக்கட்டிகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பொருள் கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காய் நான் அப்புறமா உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இது காயாவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ போன மாதம் மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க நீர்க்கட்டி இருக்குது மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கேட்டிருந்தாங்க. அது ரெடி பண்ணி அனுப்பிட்டு மீதி நான் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். கடையிலேயே கலர்ச்சிக்காய் சூரணம், கலர்ச்சிக்காய் பொடி இப்படிலாம் விற்கிது. பட் ஒரிஜினலாக அந்த கலர்ச்சிக்காயை வாங்கி உடச்சி அதுலேருந்து பருப்பு எடுத்து அதில் செஞ்சு அனுப்புறது தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா கஷ்டமான ப்ராசஸ் தான், பட் நான் இதான் செய்வேன். அது மாதிரி இதுவும் இருக்க வேண்டும். அதாவது டீனேஜ் பெண்கள் இருக்க வீட்டில் இன்னைக்கு அந்த காலத்துலலாம் நீர்க்கட்டினா என்னென்ன தெரியாது. பட் இந்த காலத்தில் அந்த மன உளைச்சல், மன இறுக்கம், மன அழுத்தம் காரணமாக பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையில் அந்த நீர்க்கட்டி உருவாகிறது என்பது ஒரு ஆராய்ச்சி. அது என்ன செய்யுது அப்படின்னா குழந்தை பிறப்பை தள்ளி போடும். திருமணத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனை இருக்கும், ஓவர் ப்ளீடிங் இருக்கும், அதிக உதிரப்போக்கு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இது. இதை நீங்க என்ன செய்யலாம்னா வீட்டில் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்தில் 3 நாட்கள் ஒரு 2 பருப்பை எடுத்து உடைக்கணும். உடைச்சி அதில் ஒரு மிளகை நசுக்கி போட்டு அதை பொம்பளை பசங்களுக்கு தேனில் குழப்பி வாயில கொடுத்து சாப்பிட வைக்கலாம், பாலில் போட்டு கொடுக்கலாம். இதனுடைய மருத்துவ முறைகள் நான் தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய். இது பொம்பளை பசங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்ல. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள். இது வீட்டில் இருக்கணும். நமக்குமே வயிறு புண்ணா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இது ஒரு 2 பருப்பை தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் நம்ம உடைச்சு சாப்பிடலாம். நிறைய விஷயங்கள் இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. இது பாதாம் பிசின், சப்ஜா விதை. இதுவும் வீட்டில் இருக்கணும். உடம்பு ஒரு உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்ணெல்லாம் எரியும், வாயில புண்ணு வரும், கண்ணு பொங்கும், முடி கொட்டும். இந்த மாதிரியான டைமிங்ல என்ன செய்யலாம் இது அப்படின்னாக்கா இதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில லெமன் ஜூஸ்ல போட்டு நான் குடிச்சிருவேன். இதை பாலில் போட்டு சக்கரை போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் கட்டாயமா வீட்டில் இருக்கணும். இது மாதிரி இன்னும் சிறுதானியங்கள் இதெல்லாம் நிறைய வச்சிருப்பேன், வீணா போயிடுச்சு எடுக்காமங்கிறது. இது மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது மக்கானா. இதில் ஸ்மூத்தி ஒன்று பண்ணி கொடுப்பேன். மக்கானா ஹார்ட்டுக்கு நல்லது. நவம்பர் 24 மேனுஃபேக்சரிங் டேட். இது கொஞ்சம் திங்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வேன்னா நான் அப்படியே பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கோழிகளுக்கு தீவனமா நான் கொடுத்துருவேன். இதை வேஸ்டா தூக்கி கொட்ட மாட்டேன் எதையுமே. இதுக்குள்ளார ஒரு ட்ரே நிறைய அந்த மாதிரி வேஸ்டான பொருட்கள் வச்சிருக்கேன். பாதாம் பருப்பு கூட எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வீணா போயிடுச்சு. தம்பி அதை பார்த்தானா திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் குவான்டிட்டி வீணா போயிடும். அதை வீணா அடிக்க
பண்ணிக்காம நான் கோழிகளுக்கு தீவனம் ஆக்கிடுவேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் பொங்கலுக்கு வந்து வீடு சுத்தம் பண்ணுங்க. இன்னும் வந்து இந்த 2 ரேக்குமே சுத்தம் பண்ணணும். அதில் வந்து உங்கள் வீட்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை மறந்து வச்சுட்டு வீணா அடிச்சிடுவீங்களா, வீட்டில் திட்டு வாங்குவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.